தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். சினிமாவோட நேயர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமாவோட கான்வர்சேஷன்ல மரியா டீம் இருக்கிறீங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டைரக்டர், ஆக்டர். இதுல அஃப்கோர்ஸ் பாவலோட கதாபாத்திரம் எப்பவுமே சொல்லுவோம், ஒரு சென்சிபிளான ரோல் இருந்துட்டே இருக்கும். இந்த படத்துல பார்த்தா டப்புன்னு என்ன போலீஸா வந்துட்டீங்களான்னு கேட்டேன். வந்தோடனே இல்ல, பட் சம்வாட் இந்த கதையை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ்ல சீரீஸ்ல ரியலிஸ்டிக்கா நடந்த அனுபவங்களை இது ஹிட் பண்ணுச்சு. இந்த கதைக்கு நீங்க ஆக்டரா சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன? விக்கி தான் காரணம். நானும் விக்கியும் வந்து ஒரு டானாக்காரன்ல தான் மீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விக்கி மூலியமா தான் வந்து ஹரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல. நல்ல ஸ்கிரிப்ட்னா நீங்க வந்து கேளுங்க, கண்டிப்பா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவன்கிட்ட என்ன சொன்னேன், இல்லடா நீ சொல்றல நம்ம அதுக்காகவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னெலாம் கூட தெரியாது. அதனால அது வந்து ஒரு பாசத்துக்காக தொடங்கின ஒண்ணு, அப்படி அதுக்காக பண்ணதுதான். ஏன்னா அவன் ஒண்ணு சொல்றான்னா கொஞ்சம் சும்மாவும் எடுத்துட்டு வர மாட்டான், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கப்புறமா கூப்பிட்டு கதை கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே, இது புதுசா இருக்கு, ட்ரை பண்ணலாமான்னு பயமா இருந்தது. ஃபர்ஸ்ட் இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அதை தாண்டி அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒண்ணு சொல்லிட்டேன் ஒரு அப்படிங்கிறதுனால சரி ஓகே. அதுக்கப்புறமா நான் பண்ணலன்னு கூட சொன்னேன். திருப்பி ஃபோன் பண்ணி இல்லடா நான் பண்ணல வேணாம் அப்படின்னு சொல்லி விக்கி கிட்டேயும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணாப்புல, இல்லை இது நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா நீங்க தான் பண்ண போறீங்கன்ற முடிவு பண்ணிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டான்ற ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து கழுத்துல வச்ச மாதிரி ஒன்று சொல்லிட்டாப்புல. சரி ஓகே பண்ணுவோம், சரி நம்ம தானே வேர்டு கொடுத்தோம் அப்படின்றதுனால அந்த வேர்டுக்காக பண்ண படம் மரியா. பட் வந்து என்னன்னா இப்போ வந்து அதை வந்து பண்ணதுலேயே இல்லை எடுக்கும் பொழுதும் கூட வந்து ஒரு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, ஒரு நம்ம வந்து யார் கையில போறோன்றது ஒன்று இருக்குல்ல. ஓகே, ஒரு பரவாயில்ல, இது ஒரு நல்ல படத்துல தான் இருக்கும், நம்ம கொடுத்த வேர்டுக்காக இது நமக்கு ஒண்ணு நல்லதுதான் நடக்குது அப்படின்னு தான் இதுக்கப்புறம் மக்கள் தான் முடிவு பண்ணுவாரு. டைரக்டர் ஹரிட்ட பேசுறது என்னன்னா, ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரொம்ப சென்சிபிளான இருந்தது. இந்த மரியா புனைவு கதையா இல்ல ரியலிஸ்டிக்கா நடந்த சம்பவங்களோட தொகுப்பா? இல்ல, அப்படி ரியலிஸ்டிக்கான அந்த மொமெண்ட்ஸ்ல இருந்து பார்க்க முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி நடக்கலாம், ஒரு சில பெண்களுக்கு நடந்திருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம். இது வந்து பியூர்லி வந்து ஒரு ஃபிக்ஷன்னு சொல்ல முடியாது, பியூர்லி ரியல் டைம் ஃபேக்ட்ஸ்ல இருந்து எடுத்ததுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்தோட ஒரு அமாகுலேஷன்ல தான் இது பண்ணது. ஏன்னா வந்து இதுல பேசியிருக்க அந்த நான் நடிச்சிருக்கேன், உங்க கேரக்டர் பேசியிருக்க டயலாக்ஸா இருக்கட்டும், அதோட மொமெண்ட்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கற்பனை கதையில நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. அது கண்டிப்பா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ரிலேட் ஆயிருக்கலாம். அது ரிலேட்டான ஹிட்ல தான் நான் இந்த படமே எழுதணும். மரியாண்ட ஒரு கேரக்டர் உருவாக்கணுன்ற காரணமே அங்கேருந்து தான் வந்தது. ஸோ இப்போ நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்ல பார்த்தோம்னா நன் அப்படின்னாலே எடுத்தோடனே அவங்களோட மைண்ட் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம்ன்றது தான் போய் செட் ஆகும். பட் இது ஹாரர்னு சொல்ல முடியாது. ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் சரியலிஸ்டிக் மூமெண்ட்ஸ் இருக்கு. சரியலிஸ்டிக்கும் ஹாரருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சரியல் கம் டிராமா தான், ப்ரிடாமினன்ட்லி இது டிராமா தான். ஏன்னா இது ஹாரர் டச்சு லைட்டா இருக்கணும், பட் ஆனா வந்து ஹாரரா இருக்கக்கூடாது. இதுக்குள்ள ஒரு டிராமா, ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் பேசுறோம். இது அப்படியே ப்ரெசென்ட் பண்ண முடியாது ஆடியன்ஸ் கிட்ட. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட்டா இருக்கும்போது அஸ் ஃபிலிம் மேக்கரா எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்படியே டேரிங்கா நம்ம காட்டவும் முடியாது. இது என்ன நம்ம டாக்குமெண்ட்ரி எடுக்கிறோம்னா அது டோட்டலி வேற. ஸோ இப்போ இதுல என்னன்னா கொஞ்சம் ஒரு சினிமா ஃபிளேவர், சினிமான்றதே என்ன ஒரு டிஃப்ரெண்டான கதைகளை பார்க்கறதுன்றதான் அது பார்த்து தான் நம்மளும் இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். ஸோ நம்ம பார்த்த படங்களும் அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆனதுனால பியூரா ஒரு விஷயத்த சொல்லாம கொஞ்சம் சினிமாட்டிக்கா கலக்கலாம் அப்படின்னும் போது அங்க வந்து சரி இதுல என்னென்ன ஹைலைட் மூமெண்ட்ஸ் இருக்கு, அப்ப அப்படி உள்ள வந்ததான் இந்த சரியல் ஃபேக்டர்ஸ். பட் அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் என்னன்னா மரியான்ற அந்த கேரக்டரோட எமோஷன் தான். அவளுக்கு ஒரு ட்ரெய்லர்லேயே நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்து ஒரு கதை ஆடியன்ஸ்க்கு இப்போ ஒரு கெஸ் இருக்கும்ல. ஸோ அந்த கெஸ்ட்ல அவங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 10 times வேற ஒரு ஸ்கேல்ல இருக்கும் இந்த படம். கமிங் டு விக்னேஷ், விக்னேஷ் ரவியோட ஜேர்னி பீங் அன் ஆக்டர், ஏன்னா இப்போ டானாக்காரன்ல பாவல் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பேன். இந்த ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனது? ஆக்டர், பீங் அன் ஆக்டர், இப்போ ஒரு படத்துல ஒரு லீடா இருக்கு. ஹவ் ஜேர்னி பத்தி சொல்லுங்க. வாட் இஸ்? ஸோ 2016 என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. கூத்துப்பட்டையில பண்ணிட்டு வந்தேன். ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட ஜேர்னி. கூத்துப்பட்டையிலேருந்து மற்றும் ஒரு உயரமா? ஏன்னா இப்பதான் ரீசெண்டா விதார்த்தனை எடுத்தேன், அவரோட ஆக்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம், அபவுட் விவசாயத்தை பத்தி. ஸோ அஃப்கோர்ஸ் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன் நான், எல்லாமே இதுதான். ஆனால் நான் பண்ண டிரெக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்கள். லைக் வீரன்ல பண்ணேன், ஸோ பாலாசரோட நாச்சியார்ல பண்ணேன், அப்புறம் லோகேஷ் அண்ணாவோட மாஸ்டர் பண்ணேன், ஸோ
ஸோ டானாக்காரன்ல தமிழரசன் சாரோட பண்ணேன். இப்போ வந்து விடுதலையில பண்ணியிருந்தேன். விடுதலை அது 3 பேர் டாக் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபைல்லே மெயின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ அது பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு படம் வந்து லீடா பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோவா பண்ணியிருக்கேன். அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்படிதான் ஜேர்னி வந்து சின்னதுலேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சினிமானா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேமரா இது ஸோ இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டு தான். அந்த ஜேர்னி அப்போதான் வந்து ஹரி வந்து எனக்கு தெரியும். ஸோ ஹரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்த பீரியட்லலாம் வந்து நமக்கு தெரியும் ஆக்சுவலா. ஸோ இவ்வளோ வருஷமா கொஞ்சம் லேர்ன் பண்ணதுனால ஒரு டிரெக்டர் வந்து எந்த அளவுக்கு செட்ல இருக்காங்களோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஸோ இவர் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சுது. அப்படிதான் ஜேர்னி போயிட்டு இருக்கு. இப்போ ஜனநாயகன்ல பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து மரியா ரிலீஸ் ஆகுது. மரியால ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு படம் இருக்கு. ஸோ இதுதான் போயிட்டு இருக்கு ப்ராசஸ். கமிங் டு யூ ஸ்ரீ, இந்த கேரக்டருக்குள்ள நீங்க உங்களை இவால்வ் பண்ணிக்கிறதுக்கு கதையை கேட்டுட்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பண்ண ஹோம்ஒர்க் என்ன? We did rehearsal actually. We did rehearsal for a week. ஏன்னா he wanted some anchoring scenes எல்லாம் அவர் கண்டிப்பா அதை ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் வரணும்னாரு. So which I got an input from that. But otherwise the character is supposed to be very lonely and dark and an introverted type. And also spiritually inclined women ஓட ஒரு டிசிப்ளின் எடுத்துக்கிட்டு through our body language, through our eye contact, through the way of approach எல்லாத்துலயுமே ஒரு இன்வர்ட்னஸ் இருக்கணும். There's no such ஒரு சோஷியலைசிங்கா இருக்கிற பொண்ணு இல்லை. Because she's been trained to be disciplined and orthodox in her convent. So அதை நான் ஹோம்ஒர்க்குன்னு பண்ணல. பட் நான் நிறைய கிளான்ஸ் போயிட்டே இருந்தேன் அந்த ஸ்கிரிப்டை உள்ள படிச்சுட்டே இருந்தேன். ஸோ தென் ஐ அண்டர்ஸ்டுட் இது எல்லாமே என்னோட நேச்சர் அது கிடையாது. சுத்தமா இட்ஸ் ஆல்ரெடி ஆப்போசிட், டோட்டலி ஆப்போசிட் டு மை and an introvert. Yeah. So அதனால then I understood, okay, I have to be very restricted in terms of my behavior or performance towards this play. So அப்படி என்னோட மைண்ட் ட்ரைனிங் தான். சிம்பிளா ஒன் வேர்ட், I observed some things that இப்படிதான் நான் இருக்க போறேன் அந்த படத்துலன்னு. ஸோ தட்ஸ் த்ரூ தி ஸ்கிரிப்ட், இவரோட இன்புட்ஸ், நிறைய ரிஹர்சல்ஸ், தட் ஹெல்ப் மீ அலாட். பாவல, நான் உங்களை கேட்கறது என்னன்னா, இப்போ இவர் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர். நம்ம ஆல்ரெடி நிறைய சீனியர் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்மளும் ஒரு டைரக்டர். பட் ஒரு சீன் ஸ்டேஜ் பண்றப்போ ஒரு பொட்டன்ஷியல் ஒன்று ஃபீல் ஆகும் தெரியுங்களா? ஒரு ஆக்டரா he's a very good director, he has a potential. என்ன சீன் ஸ்டேஜ் பண்றப்போ you felt it through, and அந்த ஒரு சீன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கே ப்ரீவியஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே வரும்போது இன்னொரு ப்ராஜெக்ட் வரும்போது டஃபா இருக்கும். அந்த மாதிரி சீன் இந்த படத்துல இருக்கும். இல்ல, நான் கதை கேட்கும் போதே, கதை வந்து நரேட் பண்ணாப்ல எனக்கு. ஓகே, கேட்கும் போதே வந்து இந்த பையன் வந்து பயங்கர பொட்டன்ஷியலா இருக்கு ரொம்ப. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் நிறைய கதைகள் நான் இந்த ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு ஒரு பெரிய டிராவல் இருந்தது. வேற டிஸ்கஷன்ஸ், அந்த மியூச்சுவல் டிஸ்கஷன். ஆமாமா, அதாவது வேற ஸ்கிரிப்ட் இருக்கா, நான் வந்து என்னன்னா சீக்கிரமா வாங்க, இது இருக்கட்டும், இது பண்ணிட்டீங்களா, பண்ணும்போது பண்ணலாம், அடுத்ததுக்கு பண்ணலாம், வேற என்ன இருக்கு கதைகள்னு சொல்லிட்டு நான் 2-3 கதைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். இல்ல இதை முதல் வெளியே வரட்டும், அதுக்கப்புறமா எது வந்தாலும் பேசிக்கலான்னு ஒரு டெசிஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அதை நிறுத்தம். அதனால முதல் நரேட் பண்ணும் போதே தெரிஞ்சிருச்சு. அது இல்லாம அதான் சொல்றேன், விக்கி வந்து என்கிட்ட சும்மா ஒருத்தரை கூட்டு வர மாட்டான் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அதனால வந்து கதையா கேட்கும் போது, சீனா படிக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா ஆடியன்ஸ்க்கு வந்து அதை நிஜமா காட்டணுங்கும் போது ஒரு ஆக்டருக்கு அதுதான் பெரிய சவால். இது எப்படி இதை ஒத்துக்க வைக்க முடியும்? ஏன்னா எனக்கே அந்த வேர்ல்டு புதுசா இருக்கு. நான் பேசுற விஷயம் எனக்கு சுத்தமா தெரியல. இப்ப இந்த தெரியாத விஷயத்த ஆடியன்ஸை நான் நம்ப வைக்கணும் போது அது ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஆக்சுவலி அண்ணா கொடுத்த டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி டைலாக்ஸ், 2 பேஜ் இருக்கும். நான் சொல்லுவேன், அவர் கேட்பாரு எப்படிப்பா கட் பண்ணி போலாமா, இல்லை நான் ஒரே பேசுறேங்கண்ணா அப்படின்றேன். அப்போ வந்து என்ன, அது ஒரு ஃப்ரீடம். நீங்க கேட்ட அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரா நம்ம இருக்கும்போது நம்மளோட ஓன் ஸ்பெண்ட் உள்ள போகுது. அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்ச அந்த மைண்ட் செட் வேணும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல கிரியேட்டரா இருக்கணும், எந்த இடத்துல ப்ரொடியூசரா இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்குல்ல, அது இந்த படத்துல இருந்து நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஓன் மணி போகும்போது, பட் ஆனா கிரியேட்டிவாகவும் வந்து அந்த மணி வந்து ஃப்ரேமுக்கு வரணும், ஸ்பெண்ட் பண்ற மணி ஃப்ரேமுக்கும் வரணும். அது வந்து ரொம்ப யூஸ்லெஸ்ஸாகவும் போயிடக்கூடாது. அப்படி இருக்க ஒரு இதுல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா அவர் என்ன ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னா, நான் சொன்னதுக்கு எதுக்குமே அவர் அப்போஸே பண்ணல. ஆனா இதை பண்ணுங்கன்னா பண்ணிடுவாரு, சொல்லுங்கன்னா சொல்லிடுவாரு. அவர் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் என்கிட்ட ஸ்கிரிப்ட்லேயே ஒரே ஒரு சேஞ்ச் சொன்னாரு.
ஆனா அந்த சேஞ்ச் வந்து எனக்கு வந்து அந்த அவர் சொன்ன ஒரு சின்ன சேஞ்ச் வந்து அந்த டோட்டல் சீனோட டைமென்ஷனை மாத்துச்சு. பாவல் ப்ரோ, உங்களுக்கு யூ ஆர் சைலிங் ஆன் அ போட் வித் 4 டைரக்டர் வெற்றிமாறன் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? எப்போ சார் ஷூட் போறோம் வடச்சென்னை 2 அப்படின்னு? அடுத்த வருஷம் கேள்விப்பட்டனே சிம்பு. அது எப்போ வேணா இருக்கலாம், டேட் எப்போ சார் எப்போ, அதுதான் இதான். ஓகே, ஒன் திங் யூ அட்மைர் ஃப்ரம் ஹிம்னா என்னவா இருக்கும் வெற்றிமாறன்? உழைப்பு. இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நம்பர் 1 டைரக்டர் இல்லை அந்த ஒரு, ஆனாலும் அவர் உழைக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம். நான் ஹரி கூட வந்து இப்படிலாம் கூட உழைக்கலாம் அப்படின்றத கத்துக்க முடியும். ஒரு புதுசா வர்றவங்களுக்கு கூட நம்ம உழைக்கிறது வந்து ஒண்ணுமே இல்லைங்கிறத தோண வைக்கிற அளவுக்கு அவர் உழைப்பார். அனதர் டைரக்டர் பா ரஞ்சித், உங்களை அடையாளத்தை கொண்டு காட்டின ஒரு மனிதர். நல்ல ஹியூமன், அதாவது எவ்வளோ டவுன் டு எர்த்தா இருக்கணுங்கிறத அவர்கிட்ட இருந்து. ஆமா, இது எப்படி இருக்கீங்க இப்படி அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட. இந்த சாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாய்ஸ். டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சார்கிட்ட அவரோட ஒர்க் பண்ணல. ஆக்சுவலா ஒரு படம் ஒர்க் பண்ணிருக்கணும் நான் அவரோட. ஏன் சார் அதுக்கு எனக்கு காசு பண்ணலன்னு கேட்பேன் அவர்கிட்ட. அப்படியா? ஆமாமா, அது வேற ஒருத்தர் பண்ணாங்க. அது இல்ல, இன்னும் அது போஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 4th டைரக்டர் ஹரி, மரியா ஹரி. எப்போ நம்ம பண்ணலாம் அடுத்த படம்? ஓகே, ஓ நைஸ். இதுக்கு என்ன ஆன்சர் என்ன? இல்ல அது வந்து பண்ண மாட்டேன். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு வெட்டரன் ஆக்டர்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்றதுன்றது ஒரு எப்பவுமே ஒரு டைரக்டருக்கு வந்து எப்பவுமே ஒரு சேயிங் இருக்கும். இஃப் யூ கேட்ச் ப்ராப்பர்லி த 80% ஆஃப் யுவர் ஃபிலிம் இஸ் டன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்படின்னும் போது பொட்டென்ஷியல் ஆக்டர்ஸை கூட வச்சுக்கிறது வந்து எப்பவுமே ஒரு டைரக்டருக்கு வந்து அது ஒரு பயங்கரமான பெனிஃபிட் தான். அண்ட் கமிங் டு யூ, ஒரு 4 ஃபிலிம்ஸ் என்னை எப்பவுமே ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நான் எப்பெல்லாம் டவுன் ஆகிறேன் இல்லைன்னா நான் ஒரு 4 படங்கள் அது ரிப்பீட்டடா நான் பார்த்துட்டே இருப்பேன். வாட் வாஸ் தட் 4 ஃபிலிம்? 2001 ஸ்பேஸ் ஓடிசி. ஓகே, என்ன ரீசன்னா அந்த படம் பார்க்கும்போது ஒரு வாட்டியும் வந்து இப்போ ஒரு நம்மளுக்கு ஓப்பனா வந்து எப்படின்னா நம்ம த்ரூ லேர்னிங் கத்துட்டு இருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இருந்து நம்ம பண்றோம். ஒரு 4வது 5வது ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே தெரியும் இந்த ஃப்ரேம் நல்லா இல்லை, இந்த ஷார்ட் நல்லா இல்லை. அப்போ எங்க அது தெரியுதுன்னா நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் தான். நம்ம பண்ண பிழைகள் இருந்து தான் நம்ம கத்துக்கிறோம். அப்போது நம்மளுக்கு ஒரு டெக்னிக்காலிட்டி தெரியுது. ஓகே, என்னால் ஃப்ரேம் வைக்க முடியும், என்னால் ஒரு ஷார்ட் வைக்க முடியும், என்னால் ஒரு ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வரும்போது அது வந்து மண்டைக்கு ஏறக்கூடாது. அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தோட டெக்னிக்காலிட்டிஸ், அந்த படத்தோட மேக்கிங் வந்து நம்மலாம் ஒண்ணுமே கத்துக்கல. 1967 வந்த ஒரு படம் இப்போ என்ன சேலஞ்ச் பண்ணுது. என்னோட விஷுவல், என்னோட இதை ஃபீல் குட் ஃபிலிம்னா என்னவா இருக்கும்? செகண்ட் ஃபிலிம் ஒன் ஃப்ளூ ஓவர் த குக்கூஸ் நெஸ்ட்னு ஒரு படம். தமிழ் படத்துல வாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாப்பல. தமிழ் படம் ஃபீல் குட்னு சொல்ல முடியாது. தமிழ் ஃபிலிம்ல ரிப்பீட் வாட்ச் ஃபிலிம்ஸ்னா கண்டிப்பா இது அரங்கேற்றம் வந்து மரியாக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கூடன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்ல ஒரு கேபி சார் பண்ணது வந்து இப்போ எனக்கு வந்து இந்த படம் பண்றதுக்கு ஒரு ஓப்பனா சொன்னா ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல அரங்கேற்றம்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல அந்த காலகட்டத்தில் அது அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட். அதை வந்து டேரிங்கா ஒரு இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா பிகினிங்ல இந்த படம் பண்ணும்போது பண்ண வேணான்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸோட படங்கள் தான் இதை பண்ணலாமே, ஏன் அவங்க அப்பவே பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அப்பவுமே ஆடியன்ஸ் வந்து ஏத்துக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸ் எப்பவுமே மச் அஹெட் தென் ஃபிலிம் மேக்கர்ஸ். நம்மளை விட ஃபிலிம் மேக்கர்ஸோட அறிவாளிங்கன்றதை நான் ரொம்ப நம்புறேன். ரொம்ப ஜாலியா பாக்குற படம்னா பஞ்சதந்திரம். நான் எடுத்து செம்ம படம் இல்ல. கமிங் டு யூ, உங்களுக்கு இவ்வளவு டஃபாலாம் இல்லை. இன்னைக்கு அங்கெல்லாம் வேணாம். நம்ம வேற 4 ஹீரோ சூஸ் பண்றோம். 4 ஹீரோ கூட இந்த மாதிரியான படங்கள்லாம் ஐலாண்ட்ல இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணும். இந்த ஹீரோவோட எனக்கு ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணும், இந்த ஹீரோவோட எனக்கு ஒரு ஆன்டகனிஸ்ட் ஃபிலிம் பண்ணும். அந்த மாதிரி 4 ஹீரோ சூஸ் பண்றீங்க. என்னென்ன படம், என்ன மாதிரியான சான்றால படம் பண்ணணும்னு சொல்ல போறீங்க? கமல் சார், லைக் ஹேராம். ஓகே, வாவ். ஷாருக் கான் என்ன உயிரே தில் சே கரெக்டா இருக்குல்ல அவருக்கு மேட்ச். Mr. Bean, I like him a lot. I like his performance a lot. His body language, his confidence is அதனால அவரோட எனி காமெடி ஃபிலிம். நீங்க இந்த சேர் மாதிரி உட்காருங்க, அவரோட வாசம் வீசுது. இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்றீங்க. அதுக்கு 4th யாரு சொல்லலாம்? மோகன்லால். எனக்கு அவரோட மலையாளத்தை பார்த்த படம் திருஷ்யம். வெரி வெரி சிம்பிளா, ரொம்ப கேஷுவலான நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ திருஷ்யம்ல என்ன கேரக்டர்? நிறைய படங்கள் இருக்கு, நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. பட் ஐ ஃபர்ஸ்ட் saw திருஷ்யம் அவரோடது. ஜனநாயகன் இப்போ ஒரு படம் வரப்போகுது. அது ஃபைனலா விஜய் சாரோட கடைசி படம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க பார்ட் ஆஃப் அ ஃபிலிம், பிக் ஃபிலிம், ஏன்னா ஆல்ரெடி மாஸ்டர்ல பண்ணி அந்த இது இருந்தாலும் பெரிய படங்களை பண்ணாலும் ஜனநாயகன் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது? ஸோ அதுதான் நேற்று கூட ஆக்சுவலா அசோசியேட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான்
ஸோ அவர் கேட்ட கேள்விதான், என்ன ஏன் வந்து நீங்க ஜனநாயகன் வந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போதான் கரெக்டா கல்யாணத்துக்கு முன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு படம் ஹீரோவா பண்ணிட்டு ஒரு சின்ன ரோல் தான், அது ரொம்ப பெருசா இல்லை. ஸோ அது ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னா, விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம், ஸோ ஆல்ரெடி அவரோட மாஸ்டர்ல பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஃபிலிம்ல ஒரு சின்ன பார்ட்டா இருந்தா கூட இந்த ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் படம் டிரெக்டர் வந்து எச் வினோத் சார். ஸோ தீரன்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என் கரியர். ஸோ இவருமே சேர்ந்து பண்றதும் போது அதில் கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டாச்சும் நம்ம இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஆப்வியஸ்லி விஜய் சார் வந்து அப்படிதான் இருக்காரு, எதுவும் மாறல. தீரன் அதிகாரம் ஒன்றில் என்ன ரோல் தேடி பார்த்து பாஸ் பண்ணி ஒரு செகண்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கார்த்தி சாரோட ஒரு சின்ன ஒரு காம்பினேஷன் ஒன்று வரும். ஸோ ட்ரைனிங் போர்ஷன் ஒன்று ஃபர்ஸ்ட் படத்துலேயே வரும். ஸோ அந்த சீன்ல வந்திருப்பேன் நான். ஸோ எச் வினோத் சார் கிட்ட பேசும்போதுமே சொன்னேன், சார் இதுமாதிரி நான் தீரன்ல ஃபர்ஸ்ட் படம் எந்த உங்க கூட அப்படின்னு. அப்படியே சூப்பராக நின்று பார்த்து எல்லாம் பேசினாரு. அண்ட் இன்னும் 2 நாள் கழிச்சு கூட எச் வினோத் சாரை மீட் பண்ற சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஸோ போய் பார்க்கறதுக்கு. ஸோ ஜனநாயகனோட டிராவல் ஆக்சுவலாக ரொம்ப குட்டாக இருந்தது. ஸோ விஜய் சாரை மாஸ்டர்ல பார்த்துட்டு அகைன் நான் மறுபடியும் அவர் கூட செட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. ஏன்னா இப்போ பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி இப்போ ஹேப்பனிங்காகவே அது மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. அது பொலிட்டிக்கலாக ஒரு ஜேர்னி வந்தாலும் சினிமான்ற ஒரு ஜேர்னி ஒரு பெரிய விஷயம். விஜய் சார் வந்து அதுதான் வெளியில எப்படி பேசுறாங்க என்னன்னு தெரியாது. பட் இன் பர்சன் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப காம், கிண்டல் பண்ணுவார், பயங்கரமா செம்மையா கலாய்ப்பாரு. விக்கிலாம் ஈஸியாச்சு, விக்கி மாதிரி ஆட்கள்லாம் கிடைச்சா சாப்பிடலாமே அந்த மாதிரி. அவர் சுத்தி ஒரு 10 பேர் இருந்தாலும் 10 பேர் அவர் ஒருத்தரே நின்று வந்து கலாய்ப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ஹியூமரான ஒரு பர்சன். அது ஃபைனலா என்ன படம் அடுத்த லைனப்ல வச்சிருக்கீங்க? அண்ட் ஆக்டிங் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன். இல்ல ஆக்டிங் நிறைய இருக்கு. நிறைய ஒரு 7 படம் கிட்ட இப்போ நடிச்சிட்டு இருக்கேன். 7-8 படம். என்னென்ன படங்கள்? நிறைய இருக்கு. இப்போ நான் மிஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அது இருக்கு. டைரக்ஷன் வந்து ஏன்னா ஆக்டிங் கூட வந்து நான் என்னோட கண்ட்ரோல் இல்லை. நான் டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை பண்ணோம். டைரக்ஷனுங்கும் போது நம்மளோட சாய்ஸ் இருக்கு. நம்ம அதுல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி வந்து என்னன்னா நம்ம என்னெல்லாம் எழுதலாம். ஸோ அதுக்கு அதை நம்புற ஒரு ப்ரொடியூசரும் ஒரு ஹீரோவும் தேவைப்படுறாங்க, இல்லை ஒரு ஹீரோயின் தேவைப்படுறாங்க. ஸோ இது ரெண்டும் சரியா அமைஞ்சதுன்னா டெஃபினட்டா சீக்கிரமா அது நடந்துரும் நினைக்கிறேன். அண்ட் என்டையர் டீமுக்கு விகடன் சார்பா வாழ்த்துக்கள். இந்த படம் சொல்லக்கூடிய கதைகளும் பிடிப்பினைகளும் மக்களை போய் சேர்ந்திருக்கும். அவங்க ஒப்பீனியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அது எவ்வளவு வந்தாங்களும் அடுத்தடுத்த படங்கள் அது மாறும், நல்ல விஷயமா. அதுக்கு விகடன் சார்பா 1 செகண்ட் வாழ்த்துக்கள். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர்.